மேட்டூர் தண்ணி வந்து நாங்கள் கண்ணால் தான் பார்த்து குடிச்சிட்டு தான். ஏன்னா இன்னைக்கு விவசாயத்துக்கு கொண்டு வர அளவுக்கு அவர் கொண்டு வந்து இன்னைக்கு விட்டுருக்காருன்னா அது எடப்பாடியால் தான் முடியும். ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும். எதனாலனா இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் பிஜேபியில் போனதுனால அதனால் அதிமுக வராது. எங்கள் ஆதரவு எடப்பாடியார். எடப்பாடியாருக்கு ஏற்கனவே இருந்தபோது எல்லாம் நல்லா செஞ்சுருக்காரு. அதனால் எடப்பாடியார் தான் வரும். இன்னைக்கு சூழ்நிலை வந்து யாருமே சரியில்லை வேறு. அதனால் நல்லா நினைக்கிறேன் ரோட்டாக்கு போடான்னு இருக்கிறாரு. பழனிசாமி வந்தால் நல்லாயிருக்கும். எதனால? ஆட்சி நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ விஜய் சாரும் வந்திருக்காரு. அவரும் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அவரும் இப்போ புதுசாக வந்திருக்காரு. ஏதோ மாற்றம் வருதான்னு பார்க்கலாம். இவங்கெல்லாம் ஆண்டுகிட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கிற மாற்றத்தை. இவங்க வந்து புதுசாக வந்தாலே ஒரு மாற்றத்தை பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கை. ஏடிஎம்கே பழனிசாமி வந்தால் நல்லா இருக்குங்க. ஆச்சு எல்லாத்துக்குமே ஒரு இது, பெண்கள்லேருந்து வறுமை கோட்டிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் வந்து இப்போ இருக்கிறது நம்மளுக்கு நல்லா இல்லை. புதுசாக வர்றவங்களுக்கு இப்போ நான் வந்து புது பொண்ணு போனதான் ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது இல்லை. அதுவும் கொஞ்சம் நாள் ஆகணும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பழனிசாமி வந்தால் நல்லா இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அண்ணாவோட கொள்கை என்னன்னா, தமிழ்நாட்டை அரசியல் வந்து மாநிலத்தில் வந்து சுயாட்சியம், மத்தியில் கூட்டாட்சியம், இதுதான் நம்மளுடைய அடிப்படை கொள்கை திராவிடத்தில். அதனால திராவிடத்துலேருந்து யார் வந்தாலும் நம்ம வந்து வரவேற்போம். எங்களுக்கு வந்து எடப்பாடி தான் வரும். அப்புறம் விட்டா இங்கே யாரும் இல்லை. டிவிக்கே வந்து நல்லா இருக்கணும். டிவிக்கு என்ன காரணம்? புதாட்சி வரட்டுங்க. யாரு மக்களுக்கு வந்து லஞ்ச ஊழல் இல்லாத செய்யறாங்களோ அந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். யாரா இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யும். விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏதோ புதுசா ஒரு ஆட்சி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மாற்றமா நிறைய பிள்ளைங்களுக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பழனிசாமி வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். எடப்பாடியார் வந்தால் கொஞ்சம் ஆட்சி நல்லா இருக்கும். பெண்களை நடமாடுறதுக்கும் கொஞ்சம் பயம் இல்லாமல் நடமாடுவாங்க. வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக இல்லை. எல்லாமே இந்த குடி, இந்த போதை, அது மாதிரி வந்து எல்லாமே நிறைய அடிக்ட் ஆகிட்டாங்க. அதனால் இதை வந்து நம்ம பேசுறதுனா, ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது 4 வருஷம் இருந்தாலும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரெபல் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற நிலையில் எடப்பாடி தொகுதியோட மக்களோட கருத்து கணிப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என்னுடைய ஆதரவு யாருக்குன்னா எடப்பாடியாருக்கு தான் என்னுடைய ஆதரவாக தெரிவிப்போம். எதனால எடப்பாடியாவது சொல்றீங்க? இன்னைக்கு எடப்பாடியார் ஆட்சி இருந்தவர்களும் அந்த எடப்பாடி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களே நல்லா சீரும் சிறப்புமாக இருந்தாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்து படும் சிரமத்துக்கு வந்து நம்மளை மாரி உள்ள நடுத்தர மக்கள்லாம் சிரமப்படுறாங்க. அதனால் இவர் எடப்பாடியார் ஆட்சி இருந்தபோது நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு எடப்பாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி தங்கியிருந்தது. அவர் வந்ததுக்கப்புறம் 100 ஆண்டு வளர்ச்சி எடப்பாடியாக இருக்குது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் புறவழி சாலை, மக்களுக்கு ஏதோ அரசு பணியெல்லாம் நல்லதாக செஞ்சுருக்கிறாரு. எடப்பாடி மக்கள் நல்ல நிம்மதியாக நீரோட்டமாக இருக்கிறாங்க. அவர் வந்து இந்த காவேரி உபரிநீர் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு விவசாயம் வந்து நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு தான் இருந்தோம். மேட்டூர் தண்ணி வந்து நாங்கள் கண்ணால் தான் பார்த்து குடிச்சிட்டு தான் இருந்தோம். ஏன்னா இன்னைக்கு விவசாயத்துக்கு கொண்டு வர அளவுக்கு அவர் கொண்டு வந்து இன்னைக்கு விட்டுருக்காருன்னா அது எடப்பாடியால் தான் முடியும். இப்போ வந்து டிவிக்கே புதுசாக வந்திருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் இளைஞர்கள் அவருக்கும் ஆதரவு இருக்குது. இளைஞர்கள் பெண்கள் கொஞ்சம் அவருக்கும் ஓரளவுக்கு ஆதரவு இருக்குதுங்க. டிவிக்கு எப்படி எதிர்கட்சியாக வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்களா? இல்லை வந்து மக்கள் எப்படி வாக்களித்து அவங்களுக்கு போகிறாங்களோ அது அவருக்கு பொறுத்ததான் தெரியும். ஏன்னா இந்த ஐட்டம் வந்து எடப்பாடியார் மீண்டும் ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டு மக்களை சீரும் சிறப்புமாக வச்சிருப்பாருங்க. ஆனால் இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, உங்களோட பங்கு யாருக்கு? யார் வந்தால் நல்லாயிருக்கும் தமிழகத்தில்? ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும். எதனாலனா இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் பிஜேபியில் போனதுனால அதனால் அதிமுக வராது. சரி, இப்போ கடந்த 5 வருஷமா டிஎம்கே ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதில் என்ன நல்ல பயன் வந்திருக்கு, என்னென்ன பண்ணலை? நிறைய பண்ணிருக்கிறாங்க. அதில் ஏதோ ஒரு சில அந்த மாதிரி இந்த 5000 ரூபா போடுறது, இந்த 1000 ரூபா பணத்தை போடுறது, 1200 ரூபா போடுறது, எல்லாமே நிறைய பண்ணிருக்காங்க. எங்கள் ஆதரவு எடப்பாடியார். எடப்பாடியாருக்கு. எதனால நீங்கள் எடப்பாடியார் சொல்கிறீங்க? எடப்பாடியாருக்கு ஏற்கனவே இருந்தபோது எல்லாம் நல்லா செஞ்சுருக்காரு. அதனால் எடப்பாடியார் தான் வரும். அது நடுநிலையாக தான் வைக்கிறான்னு ஆசைப்படுறேன். யாரும் விருப்பப்படல. ஏன்னா யாரும் பிடிக்கலாதாருன்னு. யார் வந்தால் நல்லா இருக்கும்? இன்னைக்கு சூழ்நிலை வந்து யாருமே சரியில்லை வேறு. அதனால நல்லா நினைக்கிறேன் ரோட்டாக்கு போடான்னு இருக்கிறாரு. புதுசாக விஜய் கட்சி வந்திருக்கு, டிவி வந்திருக்கு. அவர் சுத்தமாக அவருக்கு எதுவுமே தெரியாது. வாய் வந்து பேசுகிறாரு. வாய் வந்தெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. நடைமுறை சாத்தியப்படி அது பேசுறது கிடையாது அவரு. சட்டமன்ற தேர்தல் வருது தமிழகத்தில், இப்போ யார் வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ரெட்டால தான் 1000 கொடுத்தாங்க, 5000 கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் அவர் வந்தாருன்னு ஏற்றி விடுவாரு. எல்லாம் வச்சு எப்படா வாங்குவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதனால அவர் வரக்கூடாது. இருந்தாலும் பழனிசாமி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து ஏகப்பட்ட குளறுபடி ஆகிட்டு இருக்குது. நல்ல ஒரு நிர்வாகம் வரணும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஆட்சி அமையணும். அது வந்து இளைஞர்களோ மற்றவங்களோ எல்லாரும் யோசித்து இந்த அரசுக்கு மாற்று அரசுகள் வந்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் காணலாம். பழனிசாமி வந்தால் நல்லாயிருக்கும். எதனால? ஆட்சி நல்லா இருக்கும், அவ்வளோதான்.
போன தாடியோட இந்த தாடி நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கட்டால வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதனாலக்கா, என்ன காரணம்? எங்க சைடு அவங்க தான் எல்லாம் பண்றாங்க, பிடிக்கிறாங்க. அதனால அப்படி இது பண்றோம். இப்ப விஜய் சாரும் வந்திருக்காரு, அவரு வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அவரும் இப்ப புதுசா வந்திருக்காரு, ஏதோ மாற்றம் வருதான்னு பார்க்கலாம். இவங்கெல்லாம் ஆண்டுட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கிற மாற்றத்தை. இவங்க வந்து புதுசா வந்தாலே ஒரு மாற்றத்தை பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏடிஎம்கே பழனிசாமி வந்தா நல்லா இருக்குங்க. ஆச்சு எல்லாத்துக்குமே ஒரு இது, பெண்கள்லேருந்து வறுமை கோட்டிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா வந்து இப்ப இருக்கிறது நம்மளுக்கு நல்லா இல்லை. பின்னாடி வர்றவங்க வந்து புதுசா வர்றாங்க, அதனால வந்து அது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. இப்ப வரவங்க ஆமா வரலாம், அவங்க வர்றாங்க. ஆனா வந்து உள்ள உண்மை இப்ப நடந்துகிட்ட முறை, பழைய நடந்த முறை யாருக்கு தெரியணுமோ அவங்க வந்தாதான் நல்லா இருக்கும். புதுசா வர்றவங்களுக்கு இப்ப நான் வந்து போனதும் புது பொண்ணு போனதான் ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது இல்ல, அதுவும் கொஞ்சம் நாள் ஆகணும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு பழனிசாமி வந்தா நல்லா இருக்குங்க. ஏடிஎம்கே வந்தாதான் எல்லாமே ஒழுங்குபடுத்துறதுக்கு அவர்களாதான் முடியுங்க. இப்போ புதுசா வரவங்களாலையும் முடியாது, இப்போ ஆட்சி நடக்கிறதும் முடியாதுங்க. அவங்க வந்தா எல்லாத்துக்குமே கொஞ்சம் நன்மையா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சட்டமன்ற தேர்தல் வருது, உங்களோட ஆதரவு யாருக்கு? யாரு வந்து தமிழகத்தில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கத்துல இருந்து யார் வந்தாலும் சந்தோஷம் தான். ஏன்னா 60 வருஷத்துல வளர்ச்சி அதிகமாக இருக்கு. வேற எந்த கட்சிக்குமே திராவிட கட்சி தவிர வேற யாரும் ஆட்சிக்கு வந்தாலும் இவ்வளோ சிறப்பாக செய்ய முடியாது. சட்டம் ஒழுங்குல இருந்து பொருளாதார வளர்ச்சியிலிருந்து எல்லாமே சிறப்பாக செய்கிறதுக்கு திராவிட இயக்கத்திலிருந்து யார் வந்தாலும் சரி, அந்த சமூக நீதியை கொண்டு வந்ததுலேருந்து காப்பாற்றலிருந்து அதில் யார் வந்தாலும் மனப்பூர்வமாக அதை வந்து ஏற்றுக்க வேண்டிய விஷயந்தான் அது. இது வந்து எல்லாத்துக்கும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அண்ணாவோட கொள்கை என்னென்னா, தமிழ்நாட்டை அரசியல் வந்து மாநிலத்தில் வந்து சுயாட்சியம், மத்தியில் கூட்டாட்சியம், இதுதான் நம்மளுடைய அடிப்படை கொள்கை திராவிடத்தில். அதனால திராவிடத்துலேருந்து யார் வந்தாலும் நம்ம வந்து வரவேற்போம். இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது, உங்களோட ஆதரவு யாருக்கு? யார் வந்து நல்லா இருக்கும் தமிழகத்தில்? எங்களுக்கு வந்து எடப்பாடி தான் வரும். அப்புறம் விட்டா இங்கே யாரும் இல்லை. அதே மாதிரி ஆட்சி மாற்றம் வந்தால் தான் நல்லா இருக்கும். ஆட்சி மாற்றம் தான் நல்லா இருக்கும். என்ன காரணம்? இப்போ வேலை வாய்ப்பு, அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு, தொகுப்பு வீடு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இவங்களுக்குள்ள நம்ம என்ன இங்கே கருத்து வேறுபாடுனா, இந்த 30 வார்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்க ஜெயிச்சு வார்டு மட்டும்தான் வேலையே செய்கிறாங்க. மீதி 13 வார்டும் எதுவுமே செய்ய கிடையாது. அந்த மாதிரிலாம் கருத்து வேறுபாடு இருக்குது, நிறையா இருக்குது. சும்மா நம்ம எதோ எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்மளும் அந்த நம்மளும் கட்சிக்கு துரோகம் கிடையாது. அவங்க செய்யக்கூடிய வேலை அந்த மாதிரி, வேற ஒன்றும் இல்லை. வேற இந்த ஆள் வந்தால் தான் நல்லா இருக்கு, அந்த ஆள் தான் வந்து நல்லா இருக்காங்கிறது கிடையாது. பொதுவாக யார் மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க தான் நல்லா இருக்கும். யார் நல்லா ஆட்சி வேலைக்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு பண்ணுவாங்க. டிவிக்கே வந்து நல்லா இருக்கணும். டிவிக்கு என்ன காரணம்னா, புது ஆட்சி வரட்டுமே, அதனால மாற்றங்கள் எதுவும் வரட்டும். புதுசாக வந்து மாற்றம் வந்து எதிர்பார்க்குறீங்க? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, யார் தமிழகத்தில் வந்து எதிர்பார்க்குறீங்க? எங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் நல்லா இருக்கும். என்ன காரணம்? எங்களுக்கு அவர் தான் பிடிக்கும், அதனால பிடிக்கும். என்னோட கருத்து இப்போ என்ன, ஆட்சி மாறணும், ரெட்டலை வரணும். ஆட்சி மாறணும். என்ன காரணம்? தொழில் சுத்தமாக இல்லை, தொழில் ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். எந்த தொழிலுமே இல்லாத இருக்குது, அவ்வளோதான். ஆட்சி மாற நல்லா இருக்கும். ஆட்சி மாற நல்லா இருக்கும். யார் ஆட்சி வருதுங்கிறத விட இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சுருக்காங்கிறது தான் பார்க்கணும். அதாவது இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்டூர் உபரி நீரை கொண்டுகிட்டு வந்ததே எடப்பாடி பழனிசாமி ஆச்சா. அதனால் இன்னைக்கு 100 ஏரிகள் வந்து வளம் பெற்று இருக்குது. விவசாயிகள் நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு தண்ணி இல்லைங்கிற குறைபாடு கிடையாது. ஆகவே என்னுடைய அபிப்பிராயம் பழனிசாமி வந்தால் நன்றாக இருக்கும். இப்ப சட்டமன்ற தேர்தல் வருது, ஆமா, தமிழகத்துல யாரு வந்தா நல்லா இருக்கும்? யாரு மக்களுக்கு வந்து லஞ்ச ஊழல் இல்லாத செய்யறாங்களோ அந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். யாரா இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யும். அவங்க காசு பணம் சேர்த்தாத மக்கள் வரி பணத்தை மக்களுக்கே செலவு பண்ற ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். திராவிட கட்சி வந்தா நல்லா இருக்கும். வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே இதா இருக்கிறதுனால யாரும் ஒருத்தர் இதா இருக்கணும். இப்ப எதுக்கு நீங்க வாக்களிக்கிறீங்க? எது வந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? அதாவது விஜய் அண்ணன் வந்திருக்கிறாரு, ரசிகராக இருந்தோம். இப்போ அண்ணன் கட்சிக்கு வந்திருக்கிறாரு, அண்ணனுக்கோசம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். வந்தால் நல்லா இருக்கும், எடப்பாடி எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். வரணும், கண்டிப்பாக வரணும், அண்ணன் வரணும். விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். என்ன காரணம்? ஏதோ புதுசா ஒரு ஆட்சி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், மாற்றமா நிறைய பிள்ளைங்களுக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படிப்புக்கு எல்லாம் கொஞ்சம் உதவியா இருக்கும். இப்ப தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது,
யார் தமிழகத்துல வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தாவேக்கன் என்ன காரணம்? காரணம் புதுசா வந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், புது மாற்றத்தை பார்க்கறதுக்காக. தமிழகத்துல யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி எடப்பாடி. என்ன காரணம்? அவர் இனிமேல் வந்தா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவாரு. இப்போ 2020 சட்டமன்ற தேர்தல் வருது. தமிழகத்துல யார் வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக டிவிக்கு வருது, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல, அதனால அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ எடப்பாடி வந்தால் நல்லதுதான் நினைக்கிறோம் எல்லாருமே. யார் வராங்கன்னு தெரியல, எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும் யார் வராங்கன்ட்டு. நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து நல்லா இருக்கும் ஆட்சி. அவர் சிறப்பாக செய்தார், எல்லாத்துக்கும் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டாந்தார். இந்தமாரி மாணவர்களுக்கு நீட்டு இது பண்ணி எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுத்தாரு. மற்றபடி எல்லா தரப்பினருக்கும் நல்ல சலுகைகளை செய்கிறாரு. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும், சிறப்பான ஆட்சி தருவார் என்று ஏற்கனவே செய்திருக்காரு. இப்போ எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தார். மீண்டும் அவரே வந்தால் அவருக்கு நல்ல வாய்ப்பை மீண்டும் தொட்டதை தொடர்ந்து செய்வார் என்று நம்புகிறோம். பொதுவாகவே இப்போது இந்த ஆட்சியை விட நான் வேறு ஆட்சி மாற்றம் வந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுது. இப்போது இந்த ஆட்சி ஒன்றும் எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. இது எடப்பாடி இதெல்லாம் இது பண்ணுது, கொஞ்சம் இது மாறி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த டைம் மாற்றம் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். மாற்றி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துல யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? என்னோட ஒப்பீனியன் புதுமுகத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். பட் இருந்தாலும் அரசியல் அனுபவங்கள் ரொம்ப தேவை. ஏன்னா இப்போ இருக்கிற கட்சியை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அது என்னோட ஒப்பீனியன். அடுத்தது பழனிசாமி வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். எடப்பாடியார் வந்தால் கொஞ்சம் ஆட்சி நல்லா இருக்கும், பெண்களை நடமாடுறதுக்கும் கொஞ்சம் பயம் இல்லாமல் நடமாடுவாங்க. இப்போ இருக்கிறது கொஞ்சம் எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதனால பழனிசாமி வந்தால் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும், வந்தால் நல்லா இருக்கும். என்ன காரணம்? ஏதோ இல்லைங்க, மாற்றம் வரணுங்க. ஏதோ வந்தோன்னா மாற்றம் வரணும். ஒரே ஒரு ஸ்டாலின் வந்தோன்னா அது இது கொள்ளை இந்த நிலை இதாக இருக்குது. அதனால அவர் எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆமாம். தமிழகத்துல யார் வந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? நான் இப்போ இருக்கிற ஆட்சியை விட்டு ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். என்ன காரணம்? காரணம் இப்போ வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக இல்லை. எல்லாமே இந்த குடி, இந்த போதை, அது மாதிரி எல்லாமே நிறைய அடிக்ட் ஆகிட்டாங்க. அதனால் இதை நம்ம பேசுறதுனா, ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது 4 வருஷம் இருந்தாலும் நல்லா சூப்பராக இருந்துச்சு, ஆட்சி நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க செஞ்சது இவங்க எதுவுமே செய்யலை. என்ன கடன் கொண்டு வந்திருக்காங்க, அது நல்லா தெரியுது. மற்றபடி எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணலை. அவர் ஏடிஎம்கே இருக்கும்போது எப்படி பார்த்தீங்கன்னாலும் காலேஜ் கொண்டு வந்திருந்தாரு, எல்லாம் அப்படி இருக்கும்போது நான் நிறையா அதுக்கு பெனிஃபிட் கொடுத்துருந்தாரு மக்களுக்குன்னு நினைக்கும் போது. பெனிஃபிட் அவங்க ஆட்சியில் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா எந்த பெனிஃபிட்டுமே இல்லை யாருக்குமே. அதனால் ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. ஆனால் உங்களோட அவங்கள வேற யாரா புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே தான். விவசாயத்துக்கு முன்னுரிமை தராரு. ஏடிஎம்கே தான். ரொம்ப நன்றிங்க.